Assalamualaikum and hi everyone. I'm Shawmiya Fazeel. இன்னைக்கு எங்களோட சேனல்ல புதிய ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? மாசி சம்பல். என்னோட சேனலுக்கு நியூ கேமரா இருந்தால் நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 1 kg ஆனியன்ஸ் தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நாங்கள் ஸ்லைசஸாக கட் பண்ணி கொள்ளணும். அதுக்கு அதோட முன் பாகத்தை எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். அது மாசிசம்பல் செய்கிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் டிப்ஸாக தான் இருக்கும். இப்போ ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஸ்லைசஸாக கட் பண்ணி கையால் கொஞ்சம் பிசைஞ்சு கொள்ளணும். அப்போ நல்லா லேயராக கலண்டு வரும். ஒரு பேனை சூடாக வச்சுக்கிறேன். அது சூடாகி வரும்போது ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு இன்றைக்கி நான் ஒலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்றதால எனக்கு ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். சன்ஃப்ளவர் ஆயில், கோகோனட் ஆயில், உங்களுக்கு எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனியன்ஸ் எல்லாம் டீப் ஃப்ரை பண்ண வேணும். அதனால் கொஞ்சம் கூடுதலாக தான் ஆயில் சேர்த்திக்கிறேன். ஆயில் இப்போ சூடாகி வருது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு பிறகு மாதிரி தான் பார்க்குறீங்க. ஆயில் சூடாகி வருது. இந்த சந்தர்ப்பத்தில் ஆனியன்ஸ் நான் சேர்க்கிறேன். டூ 3 மினிட்ஸுக்கு ஒரு தடவை மாதிரி ஸ்பூன் வச்சு நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இல்லாட்டி கீழே அழிக்கிற ஆனியன்ஸ் எல்லாம் கருக பார்க்கும். அப்படி 2-3 மினிட்ஸுக்கு ஒரு தடவை மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் சரி, அது சரியான ஸ்டெப்புக்கு வந்துடும். இப்போ எல்லாம் ஆனியன்ஸ் பார்க்கும் பொழுது கைக்கு அந்த ஸ்பூனுக்கு விளங்கும். ஒரு பிசுபிசுப்பான தன்மையை தான் நீக்கும். உதிரியான மாதிரி ஒரு பதத்துக்கு வராது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஆனியன்ஸ் எல்லாம் இறக்குறதுக்கான டைம் சரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் இப்போ அந்த ஸ்டெப் சரி கொண்டிருக்கிறேன். ஸ்பூனுக்கு விளங்குது. சும்மா செதறின வாக்கில் உதிரியாக வருது. அண்ட் ரிச் கோல்டன் கலருக்கு மாதிரி ஆனியன்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு அதில் பேப்பர் வச்சு, டிஷ்யூ யூஸ் பண்ணுறதை விட இப்படி பேப்பர் யூஸ் பண்ணுறது சேஃப், நல்லா இருக்கும். இப்போ நான் மாற்றிக்கொள்கிறேன். இப்போ இந்த பேப்பர் வச்சு இப்படி ஃபுல்லாக ஆயிலெல்லாம் பேப்பருக்கு பிடிக்கிற மாதிரி இதாக்கி கொள்ளணும். சம்டைம் இந்த பேப்பரை விட சுத்தமான துணியால் கூட ஆயில் எல்லாத்தையும் புளிச்சு எடுத்துக்கொள்ளலாம். பேப்பர் வச்சு செய்கிறதுல ரீசன் ஆயிலை ஆனியன்ஸ்லேருந்து எடுக்கணும். அந்த ரீசனுக்காக தான். இதே ஸ்டெப்ஸில் 3 to 4 டைம்ஸ் மாதிரி இப்படி பேப்பர் வச்சு எண்ணெயெல்லாம் பேப்பருக்கு எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்பை நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் ஆனியன்ஸ் இருக்கிற ஆயிலெல்லாம் போயிட்டு இப்படி கையால் எடுக்கும் போது அது சிதறி உடைச்சி எடுக்கிறக்கூடிய ஒரு நிலைமையாக கிறிஸ்பியாக இருக்கும். எங்களுக்கு மாசிசம்பலில் ஆனியன்ஸ் அதே ஷேப்பில் இல்லாமல் ஆனியன்ஸ் எல்லாம் உடைஞ்ச மாதிரி கிறிஸ்பியாக அப்படி இந்த ஆயில்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு இப்படி கையால் வச்சு பிசைய போகல கிறிஸ்பியாக உடையிற ஒரு சத்தம் மாதிரி கேட்கும், கைக்கும் விளங்கும். அதுதான் மாசிசம்பல் ஆனியன்ஸ் ஏக வேண்டிய ஸ்டெப். இப்போ பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக ஈக்குதுன்னு சொல்லி. நல்ல கோல்டன் ரிச் கலரில் ஈக்குது. நாங்கள் அடுப்புலேருந்து இறக்கும் போதே இந்த கலரில் இருக்கல, ஆனால் இறக்கினதுக்கு பிறகு தான் இந்த கலர் வந்திக்குது. ஏன்னா அந்த எண்ணெயில் இருக்கிற சூடு அப்படியே கலரை சேஞ்ச் பண்ணிக்குது.
அடுப்பில் இந்த அளவுக்கு இருந்தே நாங்கள் இறக்கினு சொன்னால் பிளாக்காக பார்க்கும், அதாவது டார்க் கலராக இருக்கும். அப்போ கொஞ்சம் கசக்கவும் பார்க்கும் எங்களோட மாசி சம்பல். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். வளமை போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் எங்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான ஒரு விஷயம், சால்ட் வந்து பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏடி அளவு எங்களுக்கு நாங்கள் லிக்விட் தன்மையை வந்து மாசி சம்பளை குறைச்சிக்கொள்ளணும். அதுக்காக தான் சால்ட் பவுடரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ இது எங்களுக்கு பெசைய போகல கைக்கு ஒரு நல்ல கிறிஸ்பி விளங்கும். நெக்ஸ்ட் வந்து மாசி, அது வந்து பீசஸாக கொஞ்சம் தான் நல்லா இருக்கும். இன்றைக்கி நல்லா பவுடர் ஆகிடுச்சு. எனக்கு பவுடர் இருக்கிறத விட கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருந்தால் நல்லா இருக்கும். மாசி வந்து சம்டைம் வந்து ஆயிலில் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ண மாதிரி எடுப்பாங்க. இன்றைக்கி நான் அப்படி எடுக்கல. இதுவும் கூட நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இந்த மெத்தடும் மாசி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு சொன்னால் எங்களோட சுவையான மாசி சாம்பார் ரெடி. இதுவரை நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்து, பிகாஸ் மை ஃபியூச்சர் அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறன்னு சொல்லி என்னோடய வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.